அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடப்பிரிவுக்கு கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின், அதற்குரிய ஃபைனல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இதற்குரிய எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4/2/2024. இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்ட் பி 31 ல ழ ழ என்னும் இம்மூன்று ஒலிகளும் டி ஆப்ஷன் பிரிவெளி ஒலிகள். 32 ஒலி தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தருவது டேஸ் ஆகும். பி சொல்லுர்பன். 33 தென்பாண்டி நாட்டார் ஆவினை எவ்வாறு அழைப்பர்? பி பெற்றம். 34 தனிநிலை உருபனோடு சேர்ந்து இயங்கும் ஆற்றலுடைய உருபன்? பி கட்டுநிலை உருபன். 35 பாடலின் முதலிலும் இறுதியிலும் கூ என்ற எழுத்து வர நடுவில் ஊருடையான் என்ற சொல் அமைந்து வெண்ப புடைந்தவர் துரைமங்கலம் சிவபிரகாசார். 36 பிரிந்தெதிர் கொள்ளவும் பொய்சூல் அஞ்சவும் அரும்பெறல் புதல்வனை முயங்க காணவும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. 37 பிறந்து தவள் கற்றதன் தொட்டு சிறந்த நன் நாடு செகிர் கொண்டு நாள்தோறும் வளர்ப்பர் இவரை யாரை சிறப்பிக்கிறது? டி கரிகால் வல்லவன். 38 மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்மேல் நெடுந்தகை பாடல் கூறும் புறந்தினை யாது? பி வாகைதினை. 39 பதிற்று பத்தில் 3ஆம் பத்து யாரை பாடியது? சி பாலை கொதமனார் செல்கேளு உட்டவனை பாடியது. 40 கார்த்திகை சாற்றில் களிவிளக்கு என விளக்கேற்றும் நிகழ்வை குறிப்பிடும் நூல் எது? பி களவெளி 40. 41 ஆனைமலை அழகர்மலை குடுமியான்மலை ஆகிய முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை? பி பிரமி எழுத்துக்கள். டி கிரந்தி எழுத்துக்கள். 2 ஆன்சர் ரைட்டு. 42 தனுக்கோட்டம் நமன் கோட்டம் சக்கரை கோட்டம் முதலிய கோட்டங்கள் இடம்பெற்ற நூல் யாது? சி கலிங்கத்து பரணி. 43 குரல்வளை தடையொலி அதிகமாக பயின்று வரும் திராவிட மொழி குடும்ப மொழி யாது? ஏ கோண்டா குயி கூவி. 44 நலிபூ வண்ணம் என்று தொல்காப்பியரால் குறிக்க பெறும் எழுத்து யாது? பி ஆயுத எழுத்து. 45 செய்யப்படு பொருள் ஏலாத தூங்கு என்பது எவ்வகை வினை? ஏ தன்வினை. 46 துணை ஒலிகள் என்பது ஒரே ஒலியனின் மாற்று வடிவம். 47 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு வகை மக்களால் அல்லது ஒரு மனிதனால் இவ்வாறு பேசப்பட்டது என்று ஆராயும் மொழியியல் துறையை குறிப்பிடுக. ஏ விளக்கமுறை மொழியியல். 48 நகர விகுதி ஒருமையும் மகர விகுதி பன்மையும் குறிக்கும் பெயர் எது? இது ஸ்டார் கொஸ்டின். 49 தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய 4 மொழிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டியவர் யார்? பி ஏலில்ஸ். 50 பெரிய மண்கலத்தை குறிக்கும் காங்கு என்ற சொல் எந்த மொழியில் இருந்து தமிழ் மொழிக்கு வந்தது? சி சீனம். 51 வார் இருந்தூந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வாலிய நெஞ்சே என்ற அடியில் இடம்பெறும் நூல்? டி பட்டினப்பாலை. 52 சிறுவெண் காக்கை 10 இடம்பெறும் நூல் எது? பி ஐங்குறுநூறு. 53 பாண்டியன் இளவந்திகை பல்லு துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகரார் கூறிய கூற்று? டி அறநெறி முதத்தை அரசின் கொற்றம். 54 பஞ்சுரம் என்னும் பண் என் நிலத்துக்குரியது? டி பாலை நிலத்துக்குரியது. 55 நிலனும் நீடிய இமயமும் நீ என்று எத்தெய்வத்தை பரிபாடல் கூறுகிறது? ஏ திருமால். 56 நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மண்ணியல்பு கூறுவது? சி அரச வாகை. 57 பெருநல் வானத்து பருந்து உலாய் நடப்ப தூறு இவர் துருங்கள் போல இதில் இடம்பெறும் துருகள் என்ற சொல்லின் பொருள் என்ன? இது ஸ்டார் கொஸ்டின். 58 ஐங்குறுநூற்றில் முல்லை திணையை பாடியவர் யார்? பி பேயனார். 59 கோடல் குவிமுகை அங்கை அவில கோடல் என்பதன் பொருள் என்ன? பி வெண்காந்தல். 60 மாறி பிடித்து கத்து நீர்வர் கொழுமுகை
இரும்பனம் பசுங்குடை பலவுடன் பொதிந்து என்ற குறுந்தொகை பாடலை பாடியவர் சிறைக்குடி ஆந்தையார். 61. மாதா உடல் சலித்தால் வல்விளையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே என்று பிறவிக்கு அஞ்சி பாடியவர் யார்? பட்டினத்தார். 62. பண் சுமந்த பாடல் என்ற தொடர் இடம்பெற்ற திருவாசக பகுதி? திருவம்மானை. 63. மணிமேகலையின் காதையில் மிகுதியும் அமைந்த யாப்பு எது? இளமண்டில ஆசிரியம். 64. எல்லை காப்பது ஒன்றிலையாகி நீர் எத்தகு இங்கிருந்தீர் எம்பிரானரே என்ற அறியால் உணரலாகும் சைவ சமய நெறி தோழமை நெறி. 65. திருநாம பதிகத்தின் ஆசிரியர் யார்? கிருஷ்ணம்பிள்ளை. 66. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் எனப்படுபவர்கள் யார்? பாடும் பெண்கள், ஆடும் பெண்கள். ஏயும் பியும் சரி. 67. தேவர், மனிதர், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன என வில்லி பாதத்தில் வரும் இவ்வாறும் தேசாகும் சரப்பொருள். 68. அன்னவயற் புதுவை என்று சிறப்பித்து கூறப்படும் தலம் திருவில்லிபுத்தூர். 69. ஒரு தொகுப்பில் உள்ள 10 பாடல்களில் முதல் சொல்லை அடிவரவாக குறிக்கும் உத்தி இடம்பெறும் நூல்? பெரிய திருமொழி. 70. துணையது வாய்வரும் தூய நற்கல்வி என்னும் அடி இடம்பெறும் நூல்? திருமந்திரம். 71. திரு வீரமாஸ்வரத்தில் வெண்பா பாடி மலை பொழிய செய்தவர்? தாயுமானவர். 72. காயும் கதம் இன்மை நன்று இடம்பெறும் இலக்கியம் நாலடியார். 73. சிவனெனும் ஓசை என்று பாடியவர்? திருநாவுக்கரசர். 74. 4000 திவ்ய பிரபந்தத்தின் கலியன் என்று சூட்டப்படுபவர்? திருமங்கை ஆழ்வார். 75. கந்த புராணத்தின் முதற் பகுதி? உற்பத்தி காண்டம். 76. 25 அரை செயல்கள் கொண்ட நூலின் பெயர் யாது? ஸ்டார் கொஸ்டின். 77. நைவலம் இந்தளம் என்ற பண் சுமந்த பாடல்களால் அமைந்த முதல் பதிகம் பாடியவர் யார்? காரைக்கால் அம்மையார். 78. மங்கள இலக்கிய வகையில் முதற் பகுதியில் அமைந்த பாடல்களின் எண்ணிக்கையை குறிக்கும் மங்களம் எது? அட்டமங்கலம். 79. பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தவனை பாடும் கூலாடுதல் எனும் பகுதி இடம்பெறும் பரணி நூல்? தக்கையாக பரணி. 80. கலிங்கத்து பரணியில் சுட்டப்பெறும் கலிங்க தேசம் என்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரிசா. 81. முல்லை நில உணவாக பெரும்பானற்று படை எதனை சுட்டுகிறது? கும்மாயம். தோப்பி என்பதின் பொருள்? நெல். 83. திருவோண திருநாளை பதிவிடும் 10 பாட்டு நூல் எது? மதுரை காஞ்சி. 84. புனையா ஓவியம் கடுப்ப எனும் நெடுநல் வாடை குறிப்பிடும் பொருள் யாது? தலைவி வர்ணனை. 85. ஆரிய அரசன் பிரகத்தன் என்பவனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக பாடப்படும் நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. 86. ஏலகத்தகர் என்பது எந்த கால்நடையை குறிக்கும்? ஆட்டுக்கிடாய். 87. உலகம் உவப்ப வல்லவன் ஏற்பு திரி தரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆங்கு என்ன தொடங்கும் நூல் எது? திருமுருகாற்றுப்படை. 88. புல்லங்கடனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் எது? கைநிலை. 89. நேரிரை முன்கை பற்றி நுமர்தர நாடு அறி நல்மணம் அயர்கம் என்று அக்கால திருமண முறையில் கைப்பிடிக்கும் சடங்கு இருந்ததை உணர்த்தும் நூல்? குறிஞ்சிப்பாட்டு. 90. அகநானூற்றில் 2, 8 என முடியும் எண்களை கொண்ட பாடல்கள் எத்தினையை குறிக்கும்? குறிஞ்சித்திணை. 91. வழிபாதைகளை ஒரு சுற்றுலா வழிகாட்டி போல் சுவையாக கூறி செல்லும் நூல் எது? மலைப்பட்டுக்கடாம்.
92. 7 வள்ளல்களின் சிறப்பை நல்லிய கோடனின் ஒருங்கே காண்பதாக கூறிய புலவர் யார்? நத்தத்தனார். 93. பதிற்று பத்தில் 4ஆம் பத்து பாடியவர்? பி. காப்பியற்று காப்பியனார். 94. போர்க்களத்தில் கார்த்திகை விழா கொண்டாடியதை குறிப்பிடும் நூல் எது? டி. களவழி 40. 95. தமக்கிடையே பூ இடைப்படினும் ஓர் ஆண்டு கழிந்தது என்று வருந்தும் பறவை எது? பி. மகன்றில். 96. மாணவர்களுக்கு பொருள் கொடுத்து கற்பிக்க வேண்டும் என்று கூறுவது எது? டி. ஏலாதி. 97. உளும் எருது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தரும் என்று குறிப்பிடுவது? பி. இன்னா 40. கற்றவருக்கு எவ்வூரும் தம்மூரே என்று கூறியவர் யார்? ஏ. இளம்பிநாகனார். 99. தன்னிடம் புகழ் அடைந்தவருக்கு அமிர்தமாகவும் புகழ் அடையாதவருக்கு பாம்பின் நஞ்சை போன்றும் காணப்படுபவன் யார்? டி. சச்சண்டன். 100. கண்டேன் கிடைந்தேன் கவனவினது கண்டவாறே இவ்வரி எந்நூல் உருவானதற்கு காரணமாக அமைந்தது? நீலகேசி. 101. கண்மகிழ்ந்து துடிவிம்ம புன்மகிழ்ந்து உகண்ட அடினும் என்பது யாது? பி. பிள்ளை தெளிவு. 102. பேரினும் வினையினும் பின்முன் ஓரிடத்து ஒன்றும் பலவும் வந்து ஒன்றுவது எது? சி. இடைச்சொல். 103. ஓரடி முழுவதும் ஒரு சொல்லை வர துடுப்பது? இரட்டை தொடை. 104. தனியே நின்று ஒரு பொருள் பாய்ந்து முற்று பெறும் செய்யுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சி. முத்தக செய்யுள். 105. பொடி போல சிதறி கிடக்கும் சொற்களை கூட்டி பொருள் காண்பது எவ்வித பொருள்கோள்? சி. சுண்ண மொழியா மாற்று பொருள்கோள். 106. அன்னம் சேர்ந்தமிடத்து இழுவரி ஏசை காணுற்று அடைய டேஸ் பிறக்கும்? பி. காரம். 107. கருவி கருத்தா உடல் நிகழ்வு பொருள்களை உணர்த்தும் வேற்றுமை எது? 3ஆம் வேற்றுமை. 108. மகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் பெறும் சாரியைகள் யாவை? ஏ. அத்து இன். 109. நீட்டல் சுழித்தல் குரல்மெய்க்கிறு புள்ளி என்று குறிப்பிட்டவர் யார்? ஏ. வீரமாமுனிவர். 110. வஞ்சிக்கு புறனாக அமைந்த திணை எது? பி. முல்லை திணை. 111. பொருத்தி காட்டுக. நற்கவியரச சம்பி தொன்னூல் விளக்கம் புத்தமித்திரனார் அகப்பொருள் விளக்கம் ஐயனரிநாதர் வீரசோழியன் வீரமாமுனிவர் புறப்பொருள் வெண்பாமலை. இது கரெக்டான ஆப்ஷன் சி ஆப்ஷன். நற்கவிராஜ நம்பி அகப்பொருள் விளக்கம் புத்தமித்திரனார் வீரசோழியன் ஐயனரிதானார் புறப்பொருள் வெண்பாமலை வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். 112. அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தோடு பெரும்புண் மன்னன் பெயர்த்தலும் அதுவே இக்கொழு எத்துறையை குறிக்கிறது? ஏ. பேரான் வஞ்சி. 113. கொடுத்திரள் உடையன சுரவேறு கோட்பதால் இடுக்களி வர வகுத்தல் வேண்டா என்றிசை திலாமோ கருநிறத்தெனும் தொழிற்கரம் பொறி துடைமையால் இருள் நிற தொகுக்கணல் இரவாரல் என்றிலாமோ இவ்வடிகள் அமைந்துள்ள கலிப்பாவின் உறுப்பினை குறிப்பிடுக. இது ஸ்டார் கொஸ்டின். 114. 3 அடியானும் முற்று பெற்று அடிதோறும் இறுதிக்கண் ஒகு சொல்லை தனி சொல்லாய் வருவது? இது ஸ்டார் கொஸ்டின். 115. பகைவராகிய வெச்சி மறவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழுடன் ஆடுதல் என்பது? இது ஸ்டார் கொஸ்டின். ஒப்பியலக்கியம் என்பது இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் பிற துறைகளை ஒரு பக்கமுமாக
ஒப்பிட்டு கூறுவது என்று கூறியவர் யார்? ஈமாக். 117. மூல பிரதியிலுள்ள பொருண்மைக்கு இயன்ற வரையிலும் நெருக்கமாக அமையும் வடிவத்தை எவ்வாறு அழைப்பர்? நிகரன். 118. ஆல்பர்ட் காமுஸ் எழுதிய தி அவுட் சைடர் நாவல் அந்நியன் என தமிழில் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? ஸ்ரீராம். 119. கடலில் மூழ்கியவனுக்கு மிதவையாக ஒரு மரக்கட்டை கிடைப்பது போல நமக்கு கிடைத்திருக்கிறது ஒப்பிலக்கியம் என்று கூறியவர் யார்? சுப்பிரமணியன். 120. தொ.மு.சி. ரகுநாதன் எவ்விருவரை ஒப்பிட்டு ஆய்ந்துள்ளார்? பாரதியும் செல்லியும். 121. பேய் போல் திரிந்து பிணன் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார்? பத்திரகிரியார். 122. பள்ளர் உரையின் பதி நன்று மாசற கற்பின் ஒருவர் மதி நன்று என்று கூறுபவர் யார்? விளிம்பி நாகனார். 123. அடியார்களின் ஒழுக்கம், காலை துதி, உண்மை வற்புறுத்தல் எனும் உட்பிரிவுகள் இடம்பெறும் நூல் எது? லட்சணிய மனோகரம். 124. தக்கோன் என திரி என்னும் தொடரை கூறியது யார்? ஔவையார். 125. யானையின் மன்னரை காண்டனா நீ மின்ன ஊனைதீன் நுண்ணை பெருக்குதல் முன்னின்ன இவ்வடி இடம்பெறும் நூல் எது? இன்னா 40. 126. மணி நீரலஞ்சி என்பது பளிங்கி போலும் நீரை உடைய பொய்கை. 127. சூளாமணி காப்பியத்திற்கு உரையாசிரியர் யார்? ஓ.வே. சோமசுந்தரனார். 128. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை குறிப்பதாக மிகுதியும் கையாள பெற்ற பெயர்? முப்பால். 129. வெண்பா யாப்பின் அனைத்து வகைகளும் இடம்பெற்ற 14 கீழ்கணக்கு நூல் எது? ஆசாரக்கோவை. 130. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்று அறிவுறுத்தும் நூல் யாது? நான்மணி கடிகை. 131. மூவர் உலாவை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? கோபாலலையார். 132. பதிகம் என்னும் இலக்கிய வகையின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் ஒன்று? பன்னிரு பாட்டியல். 133. பல்வேறு நெல் வகைகளை கூறும் சிற்றிலக்கிய நூல் எது? முக்கூடற்பள்ளு. 134. அறிவு வெறிப்பித்து கொண்ட ஒரு புலவரை வெல்ல நீரோடக யமகத் அந்ததி பாடியவர்? துரைமங்கலம் சிவபிரகாசார். 135. நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கியங்களில் ஒன்று? பள்ளு. 136. இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் பட்டியலிடும் நூல் எது? தமிழ் விடு தூது. 137. ராஜராஜ சோழனின் உலாவில் இடம்பெறும் கன்னிகள் எத்தனை? 391. 138. எந்த நூலில் போர்க்களத்தில் 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடப்பெறும் என்று கருத்துரைக்கிறது? பன்னிரு பாட்டியல். 139. நகுல மலை குலவஞ்சி நூலை இயற்றியவர் பெயர் என்ன? விஸ்வநாத சாஸ்திரியார். 140. மொழி முதலெழுத்துக்களால் பாடல்களை தொடங்க கோவை எது? வர்க்க கோவை. 141. சிறுகதை அமைப்பை பெற்ற முதல் நூல் எது? மங்கையர்க்கரசியின் காதல். 142. கதைகள் கதை கருவால் பண்பால் உணர்ச்சியினால் சிறப்புடையவன என்று கூறியவர் யார்? ஸ்டீவன்சன். 143. ஒரே மூச்சில் படித்து முடித்ததற்குரிய கதையை சிறுகதை என்று குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஹென்றி ஹட்சன். 144. யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியை ஜேன் ஆஸ்டின் என்பவரை நினைவூட்டுகின்றன? சுப்பிரமணி. 145. யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி அணி சிறந்து விளங்கும்? விந்தன்.
146. விவேக சிந்தாமணி மாத இதழின் தொடர் கதையாக வெளிவந்த புதினம் எது? ஏ. கமலாம்பாள் சரித்திரம். 147. யாருடைய சிறுகதைகள் குசிகர் குட்டி கதைகள் என்ற தொகுதியாக வெளிவந்தது? ஏ. மாதவையா. 148. அம்மா வந்தாள் புதினம் தொடராக வெளிவந்த இதழின் பெயர் என்ன? ஏ. சாவி. 149. கொட்டி சேதம் கூத்து சிலப்பதிகாரத்தில் எக்காலத்தில் கூறப்பட்டுள்ளது? வஞ்சிக்காண்டம். 150. வானொலியில் நடிப்பதற்கென்றே எழுதப்பட்ட 10 நாடகத்தின் தொகுப்பு? ஏ. தெல்லாத்து நந்தி. 151. பாரெல்லாம் நமது நாட்டின் பெரும் புகழ் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் என்று பாடியவர்? சி. நாமக்கல் கவிஞர். 152. காணிக்காரன் பழங்குடி சமுதாயத்தில் பிலாத்தி என்பவர் யார்? சி. பூசாரி. 153. விடுகதையின் வடிவங்களுள் ஒன்று? ஏ. விகடப்பா. 154. பொம்மக்கா திம்மக்கா கதாபாத்திரங்கள் இடம்பெறும் கதைப்பாடல் எது? ஏ. முத்துப்பட்டன் கதை. 155. டாக்டர் துளசி ராமசாமி குறிப்பிடும் நாட்டுப்புற தெய்வங்களின் வகைப்பாடுகள் எத்தனை? பி. 6. 156. புதுக்கவிதையில் நெடுங்கவிதை வடிவில் வெளிவந்த படைப்பு எது? ஏ. நரகம். 157. நடசாரி ஓலைப்பட்டயம் எந்த விளையாட்டின் தோற்ற வளர்ச்சியை கூறுகிறது? ஏ. சிலம்பாட்டம். 158. இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கும் வரை இன்ப வனத்திலே அன்பு கிளைதனிலே சிட்டுக்குருவிகள் போல் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் என கூறும் கவிஞர் யார்? பி. கண்ணதாசன். 159. திரைத்துறையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படத்தின் மூலம் திரைப்பட உலகில் நுழைவு பெற்றார்? ஏ. படித்த பெண். 160. சுகத்தினை நான் வேண்டி தொழுதேன் எப்போதும் அகத்தினிலே துன்புற்றழுதேன் என்று பாடிய கவிஞர்? ஏ. பாரதியார். 161. கல்கத்தா ஜர்னல் என்ற இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டது? டி. 8. 162. தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரு எது? பி. TAM. 163. ஆதாமி என்ற தமிழ் குறியீட்டு மென்பொருளை உருவாக்கியவர்? ஏ. முனைவர் சீனிவாசன். 164. பாடினியார் வலைப்பூ யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது? டி. பெண்கள். 165. கணினியில் செய்திகளின் சங்கமம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. திரட்டி. 166. பிளிப் புக் என்பதின் தமிழாக்கம்? சி. புரட்டு நூல். 167. முதல் பக்கமே தலையங்கமாக அமைந்திருந்த இதழின் பெயர்? ஏ. இந்தியா. 168. எனக்கு நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று இது யாருடைய கூற்று? ஏ. காந்தியடிகள். 169. மொழிநடை தெளிவாக அமைவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய வாக்கிய அமைப்பு? சி. உடன்பாட்டு வாக்கியம். 170. உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரு எது? உருங்குறி. 171. நாடோடி இலக்கியம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? பி. கி.வா. ஜெகநாதன். 172. தமிழில் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? சி. பெரியாழ்வார். 173. தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் எனும் தொகுப்பினை தொகுத்தவர் யார்? ராஜநாராயணன். 174. வையன் தருமி வனமன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ எனும் பாடல் வரிகள் எக்கவிதையில் இடம்பெற்றுள்ளது? சி. உமர்கயாம். 175. வார்த்தையை மணல் ஓசையை சலம் என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார்? சி. நா. பிச்சைமூர்த்தி. 176.
நமது நாட்டில் முதலில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்படி ஒளிப்பட அச்சுமுறையை பின்பற்றிய பெருமையைக்குரியவர் இதழ் எது? பி. ஹிந்து. 177. ஒரு செய்தியை பற்றி ஒருவர் இன்னொருவரிடம் முதலில் எதை சொல்கின்றாரோ அதை தான் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று வழிகாட்டியவர் ஏ. சி.பா. ஆதித்தனார். 178. இந்திய மொழி இதழ்களின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? டி. ராஜா ராம் மோகன் ராய். தலையங்கத்தை செய்தித்தாளில் கருத்து கண்ணாடி என்று கூறியவர் யார்? பி. எம். வி. காமத். 180. அமிர்தவர்ஷினி எவ்வகை இதழாக வெளிவந்தது? சி. மகளிர் இதழ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.